என்ன நாளை ஃப்ரெண்டுக்கு இருக்கா இறால் பிரட்டல் கறி வைப்பேன். வைஃபும் ஒரே கேட்டபடி உங்கள்கிட்ட கையால் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி இந்த டைம் கிடைச்சி சமைப்பேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ உடைச்செடுக்கிறதுக்கு பெரும்பாடு தான் வாங்க உடைப்போம். இப்போ நாங்கள் ஒன்றுண்டா இறால் உடைக்கிறேன். இப்போ நான் தலையை வந்து பிரிம்பா எடுத்துக்கொள்கிறேன். தலையில் வந்து ஒரு பிரட்டல் ஒன்று செய்யலாம், நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் அந்த பிரட்டலை செஞ்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உடைச்செடுத்த இறாலை வந்து கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு கழுவ போகிறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் வெடுக்கு மனம் போகிறக்கா. சாதாரணமாக கடல் உணவுகள் எல்லாத்துலேயுமே வெடுக்கு இருக்கும். அப்போ வெடுக்கு மனம் போகிறதுக்காக நாங்கள் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் உள்ளியையும் மிளகையும் போட்டு இடிச்சு எடுத்துக்கொள்கிறோம். கட்டி கொதியது நாங்கள் வந்து எண்ணெயை சேர்த்துக்கொள்ள போகிறோம் வதக்குறதுக்காக. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதோட நாங்கள் கடுகை சேர்த்துக்கொள்ள போகிறோம். கடுகு கொஞ்சம் வெடித்து பறக்க விட்டுட்டு அதோட நாங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்துக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் நச்சீரகம், அதோட பெருஞ்சீரகத்தையும் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அதோட நாங்கள் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வேற இப்போ நான் இறாலை வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். இறாலை வேலை பொருள் யோசிக்காங்க. நான் வந்து இறாலை வந்து இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கி எடுக்கிற மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குன்றக்கா நான் அப்படி ட்ரை பண்ணுறேன். நான் இப்போவே நான் வந்து இதில் லைட்டாக சரக்குத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். சரக்குத்தூள் வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்காகவும். அதோட குறி பவுடர்ன்னு சொல்லி மஞ்சளோட கலந்த மசாலாவை சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மிளகுத்தூள் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டையும் வாசத்தையும் கொடுக்க வேண்டியபடியா. அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் எந்த ஒரு தண்ணியும் சேர்க்கல. ஆனால் அந்த இறாலில் இருந்த தண்ணி வந்து ஊறி இப்படி வருது. அதால நான் ஆரம்பத்திலே எண்ணெயோட சேர்த்துக்கொள்றேன்னா இந்த தண்ணி வந்து வெளியேறினா கறி வந்து டேஸ்டாக வருமென்றதுக்காக. இப்போ இதோட நாங்கள் தூளை சேர்த்துக்கொள்வோம் தேவையான அளவு. அதோட தக்காளியையும் சேர்த்துக்கொள்றோம். இப்போ இறால் எல்லாம் நல்லா அவிஞ்சு வருது. இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தேங்காய் பால் பாவிக்கிறேன்னா கூட தேங்காய் பாலை பாவிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிச்சு ஒரு கொதி ஒன்று வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதில் இடித்து வச்சுருக்க உள்ளியையும் மிளகையும் வந்து இப்போ சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ கொதி நல்லா வந்துட்டுது. நம்மள இறால் எல்லாம் அவிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்க புளியை வந்து இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். சாதாரணமாக நான் பழப்புளி வந்து சேர்த்துக்கொள்கிறேன். நான் சாதாரணமாக கடல் உணவுகளுக்கு எல்லாமே பழப்புளி தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சில இடங்களில் தேசி புளி கூட சேர்த்துக்கொள்ளுவாங்க இறால் குழம்புக்கு. நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதோட நான் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பமிலையும் போட்டுக்கொள்கிறேன். கறிவேப்பமிலை இல்லாமல் ஒரு சமையலண்டா அது வேலை இல்லை. இப்போ நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி, இறால் குழம்பு ரெடி. நல்ல வாசத்தோட கறி வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா திக்காமல் இருக்குது. சரி, இப்போ இறால் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். என்ன ஆஹா, ரொம்ப அருமையாக தான் வந்திருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றுமே நன்றி.